ஊருக்கு போன புருஷன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி நிக்கிறா. அப்போ புருஷனோட அம்மா அவளோட முதல் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், வேற வழி இல்லாம தான் உன் புருஷன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சுன்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நைட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நீ தான் என்னைக்குமே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அந்த பொண்ணை பாவம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த வீட்டோட எஜமானி எப்பவுமே நீதான்னு சொல்ல ஹீரோயினும் சமாதானமாகறா. அப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட எனக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொல்ல ஹீரோயினும் அவளை மார்க்கெட் கூட்டிட்டு போய் விலை கம்மியான பொருள்லாம் வாங்கி தரா. அந்த பொண்ணு கடுப்பாகி எதுக்கு இந்த மாதிரி மட்டமான பொருள்லாம் எனக்கு வாங்கி தர, என்ன எனக்கு பாவம் பார்க்குறியா, ஆக்சுவலாக உன்னோட புருஷன் என்னதான் முதல்ல காதலிச்சான், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிட்டதால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ கூட எனக்கு வேற மாப்பிள பார்த்தாங்க, ஆனால் உன் புருஷன் தான் வலிஞ்சு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆக்சுவலாக நீ தான் பாவம்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்ட ஹீரோயின் உறைஞ்சு போயிடுறா. அப்புறம் அவளோட புருஷன் கிட்ட இதை பற்றி கேட்க சும்மா என்ன நச்சரிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூமுக்கே போயிடுறான். அப்படியே ஒரு வருஷம் ஆகிடுது. ஹீரோயின் புருஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிட்ட பேசுறது பழகுதுன்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு முழுசா அந்த பொண்ணு கூடவே பழக ஆரம்பிச்சிடான். அப்புறம் அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டும் ஆகிடுறா. இப்படியே போயிட்டு இருக்க ஹீரோயினோட கல்யாண நாள் வருது. அதனால ஹீரோயின் சந்தோஷமா கிளம்பி புருஷன் ஆஃபீஸுக்கு போய் அவனை வெளியே போலாம் வான்னு கூப்பிட அவன் வேலை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் திட்டி அனுப்பிச்சிடுறான். அழுதுட்டே வீட்டுக்கு வந்த ஹீரோயின் தன்னோட குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறா.